கர்த்தர் நல்லவர். ஆமென். ரைட். ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நான் மறுபடியும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்பட மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பான தேவ மக்களே, இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் பலப்படும் மட்டும், அவன் பலப்பட மட்டும் என்ன நடந்துச்சா, ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அப்படின்னா என்ன? அவன் செய்த எல்லா காரியத்திலேயும் தேவன் அவனுக்கு அனுகூலமாய் இருந்தார். இந்த ஊசியா ராஜாவை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே, ஆனால் தன்னுடைய 16 வயதில் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய அரசாட்சியை எடுத்துக் கொள்ளுகிறான். தன்னுடைய 52 ஆண்டு காலம் அவன் எருசலேமை அரசாண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் அரசாண்ட அந்த 52 ஆண்டுகளில் அவன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தன்னுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, தான் அரசாண்ட நாட்களில் என்ன செய்தான் அப்படின்னா செய்தான். பாருங்க, அவனை சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசத்தின் ராஜாக்களும் அவன் செய்த காரியத்தை கண்டு அவனுக்கு பயந்து இருக்கும்படி கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனுடைய அரசாட்சியை கர்த்தர் அனுகூலமான சில காரியங்களை, ஆச்சரியமான, மற்றவர்கள் வியந்து பார்க்கிற வண்ணம் அவனுடைய அரசாட்சி இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 118வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, அது கர்த்தராலே ஆயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரால் ஆயிற்றுப்பா? அவனுடைய வாழ்க்கையில் அந்த 52 ஆண்டுகளும் அந்த அனுகூலத்தை பெற்று தேவனால் அவன் பலப்படுவதற்கு வேண்டிய காரியங்களை அவன் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான்? வசனம் சொல்லுது, கர்த்தராலே ஆயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருந்ததா? எப்படி இருந்ததுங்க? சொல்லுங்க, எப்படி இருந்தது? ஆச்சரியமா இருந்தது. இவன் செய்த காரியங்களை மற்ற தேசத்து ராஜாக்கள் கண்ட பொழுது அதை என்ன செய்கிறார்கள்? ஆச்சரியப்பட்டு பார்க்கிறாங்க. இவன் என்ன செய்யறான்? கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகளை கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் என்ன செய்தான்? உண்டாக்கினான். இப்ப இவன் செய்த இந்த காரியம் அந்த தேசத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசத்திற்கும் என்ன செய்து இந்த செய்தி கடந்து போகிறது. எப்பா, அந்த தேசத்தை இனி நம்மால என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. காரணம், அந்த தேசத்தில் அந்த ஊசியா ராஜா என்ன செய்திருக்கிறான்? அவனுடைய சேனையை அவன் பலப்படுத்தியிருக்கிறான். ஒரு யுத்தம் பண்ணக்கூடிய சேனையை அவன் என்ன செய்தான் அப்படின்னா அவன் பலப்படுத்தி இருக்கிறான். நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவனை இனி மேற்கொள்ள முடியாது என்று அவர்கள் தீர்மானித்தார்கள்.
ரைட். இப்போ தேவன் அவருக்கு அனுகூலமாய் இருந்ததற்கு காரணம் என்ன? ஒரு 5 காரியத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, பிரைஸ் தி லார்ட், வேதம் சொல்லுது பாருங்க, அவன் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தான்? செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு தேவன் அவனுக்கு அனுகூலமாய் இருப்பதற்கு 4வது வசனத்துல செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி செய்தாங்க? செம்மையானதை செய்தான். அதனால அவன் அனுகூலத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இரண்டாவது 5வது வசனம், புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். எப்படி இருந்தானா? மனதிணங்கி இருந்தான். மனம் இறங்கி இல்ல, தன்னுடைய மனதை, glory to God, யாரோடு கூட ஒரு இணக்கம் உள்ளவனா இருந்தான். அப்படின்னா என்ன? அப்படின்னா அவர் சொல்லுகிற எல்லாவற்றிற்கும் எதிர் பேசாதவனாய், அவர் என்ன சொல்லுகிறாரோ, as long as the king sought guidance from the Lord, அவன் ராஜாவா இருந்த நாட்கள் மட்டும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அவன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய ராஜபாரியத்தை அவன் நடத்தினதுனால தேவன் அவனுக்கு அனுகூலமாயிருந்தார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப என்ன செய்தான்? தன்னுடைய நாட்களில் யாரை தேடினான்? சொல்லுங்க. கர்த்தரை தேட தன்னுடைய மனதை அவன் இணங்க பண்ணியிருந்தான். நம்ம கர்த்தரை தேடுறோம், ஆனா நம்முடைய மனசு எங்க இருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கு. நம்முடைய மனது தேவனோடு கூட தேவனுடைய ஆராதனையில இணங்க மாட்டுக்கு. அவன் செய்த எல்லா காரியத்திற்கும் நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. 28, 29. அவர் யாருமா? சொல்லுங்க. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஏன் அவன் தேவனுடைய ஆலோசனையை கேட்டான்? இதுவும் யாரால உண்டாகிறது அப்படின்னா கர்த்தரால் உண்டாகிறது. நீங்க எதெல்லாம் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நீங்க செய்றீங்களோ அந்த காரியத்துல தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய செய்கையை, தேவனுடைய செயல்பாடுகளை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ராமன் சொல்லுங்களேன். அப்ப எனக்கு யாருடைய ஆலோசனை தேவை? சொல்லுங்க. தேவனுடைய ஆலோசனை தேவை. அதனாலதான் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய நாட்களில் அவன் தேவனை தேடுவதற்கு அவனுடைய மனம் எப்போதுமே என்ன செய்து தெரியுமா? தேவனை தேடிட்டே இருந்துச்சு. அடுத்து என்ன செய்யணும்? அப்பா அடுத்து என்ன செய்யணும்? இசப்பா அடுத்து என்ன செய்யணும்? அவன் தேடு ஆரம்பித்தான். 3வது, கர்த்தர் விரும்பாத காரியத்தை அவன் என்ன செய்தான் தெரியுமா? அகற்றினான். என்ன செய்தாங்க? கர்த்தர் விரும்பாத காரியத்தை அவன் என்ன செய்தான்? அகற்றுகிறான். 6வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா அவன் என்ன செய்யறான்? அந்த அலங்கத்தையும் அஸ்திரத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அந்த தேசத்துல இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அகற்றினான். தேவன் விரும்பாத காரியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து அகற்றும் போது என்ன நடக்கும்? அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் அவனுக்கு
துணை நின்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு துணை நின்றார். எப்ப சார் நின்னாரு? எப்ப நின்னாரு? தேவன் விரும்பாத காரியத்தை அவன் வெறுக்கிறான், அதை அகற்றுகிறான். அப்ப கர்த்தர் நம்மளோடு கூட செயல்படுகிறதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையில என்ன இருக்கு அதை முதல்ல அகற்றணும். தேவனுக்கு விரும்பாத காரியம் என்ன? இதை செய்யறது ஏசப்பாவுக்கு பிடிக்காது. அப்படின்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? இனி சொல்லுங்க, இனி நான் செய்ய மாட்டேன். நீங்க அதை விளக்கும் போதுதான் தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறத நீங்க பார்க்க முடியுங்க. தேவனுடைய அனுகூலத்தை நீங்க பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஐந்தாவது அவன் செய்யறது என்ன தெரியுமா? ஒரு யுத்த சேனையை அவன் ஆயத்தம் பண்ணுகிறான். என்ன செய்யறாங்க? ஒரு யுத்த சேனையை அவன் ஆயத்தம் பண்ணுகிறான். Glory to God. 12வது வசனம், பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600. இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாய் ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. இவன் தன்னுடைய ஆட்சியை பலப்படுத்துவதற்கு என்ன செய்திருந்தான் தெரியுமா? ஒரு யுத்த சேனையை அவன் வைத்திருந்தான். இப்ப நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை பலப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஜெபிக்கிறவர்களோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்திருக்கணும். அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறவர் எத்தனை பேர்? யாரு உங்களுக்காக ஜெபம் பண்றா? ஜெபிக்கிறவளோடு கூட நீ ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறியா? உன்னை சுற்றிலும் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? அவர்கள் யார்? உனக்கு பலன் தரக்கூடியவர்களா? நீ சோர்ந்து போகும்போது, நீ பலன் இழந்து நிற்கும் பொழுது உன்னை ஜெபத்துல தாங்குகிற நபர்கள் இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எங்க பாஸ்டர் யாரு ஜெபம் பண்ண? நானே ஜெபம் பண்றது இல்லை. எங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வேலை இல்லைனால தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சொல்றீங்களா? நல்ல கவனி. வேதம் சொல்லுது, அவனுடைய ராஜ்யபாரம் பலப்படுவதற்கு யாரை வைத்திருந்தான் தெரியுமா? யுத்த சேனையை வைத்திருந்தான். உங்க வாழ்க்கையில ஒரு பலனை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு யார் தேவை அப்படின்னா, ஜெபிக்கிறவர்கள் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெபிக்கிறவர்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். எங்க இருக்கிறன்னு முக்கியம் இல்லை, எங்க வேலை செய்கிறன்னு முக்கியம் இல்லை, உனக்காக ஜெபிக்கிறவர்கள் ரொம்ப முக்கியம். நீ யாரை வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா ஜெபிக்கிறவர்களை நீங்க சம்பாதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்வீங்க அப்படின்னா அந்த ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளதா இருக்கும். ஜெபிக்கிறவர்களை நீங்க ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரைட். இப்ப ஊசியா தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அனுகூலமான காரியத்தை செய்வதற்கு, அவன் செய்த எல்லா காரியத்திலையும் மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க ரீதியில நடப்பதற்கு அவன் என்ன செய்தான்? முதலாவது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இரண்டாவது கர்த்தரை தேட மனதிணங்கி இருந்தான். மூன்றாவது தேவன் விரும்பாத காரியத்தை அவன் என்ன செய்தான் அப்படின்னா அகற்றினான். நான்காவது கர்த்தரை தனக்கு துணையாக்கி கொண்டான். ஐந்தாவது தன்னோடு கூட இருப்பதற்கு ஒரு யுத்த சேனையை அவன் என்ன செய்திருந்தான் தெரியுமா? வைத்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்ப நான் சொல்லுவேன், அவனோடு கூட அனுகூலம் பண்ணுவதற்கு யார் இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் துணை இருந்தார். வேதம் அப்படிதான் சொல்லுது. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு என்ன உண்டாயிற்று அப்படின்னா அனுகூலம் உண்டாயிற்று. இதையும் சொல்லணும்னு அடுத்த வசனத்துல வாசிங்கன்னா, அவன் பலப்பட்ட பொழுது, அவன் 52 வருஷம் பலப்பட்டு ஒரு பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்திட்டாங்க. இப்ப தலைவருக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா தனக்கு கேடு உண்டாக்கி கொள்ளுகிறான். என்ன கேடு உண்டாக்குகிறான்? அவனுடைய மனம் மேட்டின்மையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்தான். Glory to God. முதல்ல கர்த்தரை தேடலாம். அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, அவன் வெள்ளாண்மையின் மேல் பிரியமா இருந்தானா. அப்படின்னா என்ன? அவன் சொத்துக்களை சேகரிப்பதில்லை, அது அவனுக்கு ஆசையா இருந்தது. Glory to God. அவன் எங்கெல்லாம் இடத்தை வாங்குறானோ அங்கெல்லாம் கோபுரத்தை கட்டி, இது யாருடைய இடம் அப்படின்னா இது ஊசியாவுடைய இடம் அப்படின்னு மக்கள் பேசணும். அதை செய்து கொண்டே இருந்தான். நாள் வந்தது, வசனம் சொல்லுது பாருங்க, தனக்கு கேடு உண்டாக்கி கொண்டான். என்னக்கு ஏன் எப்படி உண்டாக்குனா? அவனுடைய மனம் மேட்டின்மையாகி யாருக்கு விரோதமாய்? கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்தான். அப்ப எது பாவம் அப்படின்னா மீறுதல் பாவம். இதை நான் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் மீறுதல். செய்யணும்னு இருக்கிறத நீங்க செய்யாம இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மீறுதல். தேங்க்யூலா. அவனை தடை செய்கிறார்கள். எப்பா ஊசியாவே இதை நீ செய்யாத அப்படின்னு ஆசாரியர்கள் அவனை தடுத்தார்கள். அவன் மீறி அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் செய்ததுனால அவன் சொல்றான் பாருங்களேன், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாகாது. கேட்கல. அவன் மீறி அவன் செய்ததுனால, கர்த்தருக்கு தூபம் காட்டினதுனால வேதம் சொல்லுது அவனுக்கு என்ன உண்டாச்சு தெரியுமா? அவன் குஷ்டரோகம் அவனுக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சுங்க? நெற்றியில 19வது வசனம். அப்பொழுது ஊசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியில் என்ன வந்துச்சு? சத்தமா சொல்லுங்கப்பா. குஷ்டரோகம் வந்துச்சு. இப்போ குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அவனால இனிமேல எங்க வர முடியாது அப்படின்னா ஆலயத்திற்குள்ள வர முடியாது. ஒரு குஷ்டரோகம் பிடிச்சவன் எங்க வர முடியாது? ஆலயத்திற்குள் வர முடியாது. கடைசியா பாத்தீங்கன்னா அவன் செத்தான். சாவது வர எங்கே வரல, தான் மேன்மையை இழந்து அவனுடைய வாழ்க்கையில ஆலய பக்கமே வரல. நல்ல கவனிங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிறதை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு அனுகூலமாய் இருக்கிறார். தேவன் விரும்பாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்து விடுகிறோம் அப்படின்னா தேவனால் கொடுக்கப்படுகிற மேன்மையை நாம் இழந்து விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். இப்போ சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். ஆண்டவர் சொன்னார், நான் ஆச்சரியமாய் உன்னை நடத்துவேன் அப்படின்னார். இப்போ ஊசியாவை நடத்துவதற்கு அவன் 5 காரியத்தை செய்தான். ரைட். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 51வது வசனம். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து
என்ன செய்தார்கள் அப்படின்னா ஆச்சரியப்பட்டார்கள். சீசர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கிறது. நல்ல கவனிங்க. என்ன? இப்போ இந்த சீசர்கள் என்ன செய்தார்கள்? படகுல போயிட்டு இருக்கிறாங்க. படகுல போயிட்டு இருந்த போது காற்று அவர்களுக்கு எதிராய் வீசுகிறது. காற்று அவர்களுக்கு எதிராய் வீசினதுனால அந்த ராத்திரியில அவர்களால் கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. தன்னுடைய நிலைமையை குறித்து வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டார்கள். என்ன செய்தாங்க? வருத்தப்பட்டாங்க. அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு, இப்ப யாரு பார்க்கிறா அப்படின்னா இயேசு கூட போகல. மேல வசனத்தை சொல்லுது, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி அவர் ஒரு மலையில என்ன செய்தாரு? இருந்தார். 47வது வசனம், அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்ப யாரு இல்ல படகுல? இயேசு இல்ல. படகு போயிட்டே இருக்கு. கடகு போயிட்டே இருந்த 4ஆம் சாமத்துல காற்று அவர்களுக்கு எதிரே வீசின பொழுது சத்தம் போட்டிருப்பாங்கல்ல, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. யாரு கண்டு? இயேசுநாதர் பார்க்கிறார். ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இவங்களால வாழ்க்கையில இனி அடுத்த நிலைக்கு போக முடியாது பொழுது அப்படின்னு நினைத்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவரை போல் காணப்பட்டான். இயேசு என்ன செய்தாருங்க? அவர்களை கடந்து போகிறது போல காணப்பட்டான். இப்ப அவர் கடந்து போன பொழுது அவர் கடலின் மேல் நடக்கிறதை கண்டு அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி அலறி என்ன செய்தாங்க அப்படின்னா சத்தம் விடுறான். இயேசு உடனே என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். Glory to God. 4ஆம் ஜாமத்துல யாரையுமே காணோம். ஒருத்தர் நடு கடல்ல நடந்து வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். லிசன், ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாம் வருத்தப்படும் பொழுது, நீங்க கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நீங்க கூப்பிடுற நேரத்துல அவர் உங்களை கடந்து போவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கடந்து போகிறவரை போல காணப்பட்டார். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதங்க, பயப்படாத. நல்ல கவனி, திடன்கொள், நீங்க என்ன செய்யாதங்க, பயப்படாதீங்க. ஆனா ஸ்டில் அங்க என்ன நடக்கு அப்படின்னா, அந்த காற்று மோதிட்டே இருக்கு. காற்று மோதுதுங்க. இயேசு முன்பாக நிற்கிறார். அடுத்த வார்த்தை வசனத்தை பாருங்க. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவர்கள் இருந்த படகில் ஏறின உடனே நடந்தது என்ன? காற்று அமர்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே நிற்கிற இயேசு நீ வருத்தப்படுகிறதை கண்டு உன்னை கடந்து போகிறது மாத்திரமல்ல, அவர் உங்க வாழ்க்கையின் படகு அவர் கடந்து வருவதற்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இடம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் சார்? இடம் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப கடந்து போகிறவர் போல காணப்படுகிறார். அவர்கள் எல்லாரும் பயப்படுகிறாங்க. இயேசு சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இயேசு உடனே ஏறினாரா? இல்ல. ஏய், இயேசு வந்துட்டாரா, அவரை உள்ள கூப்பிடு. அவரை எங்க கூப்பிடு?
படகுல கூப்பிடு, அவரை படகுல கூப்பிடு. ஹல்லேலூயா. அவர் படகில் ஏறின உடனே என்ன நடந்துச்சுப்பா? அங்கே ஆச்சரியமான காரியம் நடந்தது. ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட்டு பார்க்கறாங்க, இது என்ன நடந்தது? அவர் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. வாழ்க்கை படகுல நீங்க செய்கிற காரியத்துல கர்த்தருக்கென்று ஒரு இடத்தை கொடுப்பீர்களே, ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு இடத்தை நீங்க கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேக நேரத்துல நாம் கஷ்டப்படும் பொழுது கர்த்தர் என் புள்ள கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லி அவர் நம்முடைய அருகில் வந்து விடுகிறாருங்க. ஆனா அற்புதம் நடக்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம அவர் அற்புதம் செய்வதற்கு நாம் இடம் கொடுக்காததுனால. அவர் இப்ப என்ன செய்யறார் அப்படின்னா, கேட்டுக்கு வெளியே நிற்கிறார். நீ கேட்ட திறந்தாதான் அவர் என்ன செய்வார்? உள்ள வருவார். நம்ம என்ன சொல்லுறோம்? ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படி செய்யும், இந்த காரியத்தை அப்படி செய்யும். யாருக்கு? அவர் ஒரு முடிவெடுத்து வந்திருக்கிறார். இவன் கஷ்டப்படுறானே, இந்த காரியத்துல இவனுக்கு இதை செய்வேன்னு அவர் என்ன பண்றாரு? ஒரு முடிவெடுத்தானே வந்திருக்கிறாரு. வந்தவருக்கு நம்ம ஆளு உட்கார்ந்து என்ன செய்யறான்? ஐடியா கொடுக்குறான். இப்படி பண்ணிட்டு போங்க ஆண்டவரே. செய்வாரா? ஆடா, நான் விரும்புகிற காரியத்தை செய்ய வந்திருக்கிறேன், நீ என்னன்னா நான் விரும்பாத காரியத்தை நீ செய்ய சொல்ற. எப்படி ஆண்டவர் செய்வாரு? பேசுங்க. செய்வாரா? ஆண்டவர் துணை நிற்பாரா? நீ கூப்பிடும் பொழுதே, நீ வருத்தப்படும் பொழுதே உன்கிட்ட வந்துட்டாருப்பா. இப்ப என்ன நடக்கணும்? அற்புதம் தான் நடக்கணும். Glory to God. அப்போ அற்புதம் நடப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை எனக்குள்ளாக என் காரியத்துல நான் படுகிற இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கு நான் அவரை அனுமதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவரை நீங்க அனுமதித்துட்டீங்க அப்படின்னா, செயல்பட அனுமதித்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 41வது வசனத்துக்கு வாங்க. ஒரு மனுஷன், அவன் யாருன்னு சொல்லுது? ஜெப ஆலய தலைவன். அவர் யாரு? ஜெப ஆலய தலைவன். இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நல்ல கவனிக்கணும், 12 வயதுள்ள தன்னுடைய மகள் என்ன செய்கிறா அப்படின்னா, மரண அவஸ்தையா இருக்கிறா. அவ யாரு? ஒரு ஜெப ஆலய தலைவன். அவன் பேரு எவீரு. இயேசுகிட்ட வாரான். ஆண்டவரே, என்னுடைய மகள் 12 வயசுன்னு சொல்லுதில்ல, மரண அவஸ்தையா இருக்கிறான். அடுத்த வார்த்தை, அவரை தன் வீட்டிற்கு என்ன செய்கிறான் அப்படின்னா அழைக்கிறான். ஆண்டவரே, என் வீட்டிற்கு நீங்க வாங்க. தேங்க்யூலா. இப்ப இயேசு அவருடைய வீட்டிற்கு போகிறார். வார்த்தை அப்படிதான் சொல்லுது. அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில், அப்போ அவன் கூப்பிட்ட உடனே இயேசு என்ன செய்யறாரு? போகிறார். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அவர் போகிற வழியில பிரைஸ் எல்லாம் ஜனங்கள் திரள் கூட்டமா இருந்ததுனால அவரால் அவர்களை எல்லாரையும் தள்ளி என்ன செய்ய முடியல, கடந்து போக முடியல. அந்த அந்த இடம் அந்த அந்த இந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் போது 43ல இருந்து வாசிங்க அப்படின்னா, அங்க 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாத நிலையில இருந்தவள் என்ன செய்யறா அப்படின்னா, இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாயிரலாம் அப்படின்னு அவருக்கு பின்பாக கடந்து வந்து தொட்டாள். தொட்டவள் என்ன செய்தாள் அப்படின்னா சுகம் அடைந்தாள். ரைட்? இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இதெல்லாம் கடந்து அவர் கீழே வரும்போது இவர் இப்படி பேசி கொண்டிருக்கிறார். யார்கிட்ட அப்படின்னா, அந்த ஸ்திரீ கிட்ட பேசிட்டு இருக்கிறார். என்னை தொட்டது யார் அப்படின்ன உடனே, நான் தான் ஆண்டவரே.
பிரைஸ் அல்லாஹ். அவள் அவரை தொட்ட காரணத்தையும் நல்ல கவனிங்க, அவர் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவள் அறிவித்தாள். வசனம் இருக்குங்க 47ல. என்ன செய்தா? அவ ஏன் கர்த்தரை தொட்டாள்? அவள் தொட்டதுனால சொஸ்தமானதை ஜனங்களுக்குள்ள அறிவித்தாள். அவர் உடனே அவளை பார்த்து, மகளே நீ திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியம், தேவன் உங்களுக்கு அனுகூலமா இருக்கணும் அப்படின்னா தேவனை நீங்க தேடுகிறது மாத்திரம் அல்ல, அவள் தேவனை அவள் தொட்டதையும் தேவன் அவளுக்கு சுகமாக்குனதையும் அவள் என்ன செய்தார்னா சாட்சியாய் சொன்னாள். நாம் சாட்சியாய் சொல்றோமா? எத்தனை பேருக்கு சாட்சி சொல்றீங்க? கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் விடுதலையை தந்தார். நீங்க எப்போ தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ அதற்கு பிற்பாடு என்ன நடக்கும் தெரியுமா? அந்த நேரத்தில் தானே உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க எந்த காரியத்துல ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்களோ, எந்த காரியத்துல நன்றி உள்ளவர்களாய் இருந்தீர்களோ அந்த இடத்துல இனி பிரச்சனையே வராது, பிரச்சனையே வராது. காரணம் என்ன? கர்த்தர் விடுதலை கொடுத்தார், நீங்க தேவனுக்கு என்ன செய்துட்டீங்க? மகிமைப்படுத்திட்டீங்க. அந்த மகிமையை நீங்க சாட்சியாய் அறிவித்ததுனால இந்த சாட்சி நிமித்தம் தேவ நாமம் என்ன செய்தது அப்படின்னா மகிமை அடைந்தது. எப்பெல்லாம் நீங்க செய்கிற கிரியைகள் தேவனுக்கு மகிமையா இருக்கிறதோ அப்பெல்லாம் தேவன் உங்களுக்கு துணையா இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஊசியா என்ன செய்தான்? தேவன் விரும்பாத காரியத்தெல்லாம் செய்த உடனே கர்த்தரே அவனுக்கு துணை நின்றார். ஹல்லேலூயா. ரைட். இப்போ கீழே வாசிங்க. இப்போ இந்த பேசிக்கொண்டு இருக்கும்போது ஜெப ஆலயத்திலிருந்து அந்த தலைவனுடைய வீட்டில் இருந்து என்ன செய்தது அப்படின்னா, ஒருத்தன் வாரான். ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்? எப்பா, அவரை இனி கூப்பிடாத, அவரை இனி என்ன செய்யாத, சொல்லுங்க, கூப்பிடாத, அவர் வேலையை பார்க்கட்டும். ஏன்னா புள்ள என்ன செய்திருச்சு? செத்து போயிருச்சு. வசனம் சொல்லுது, போதகரை நீ வருத்தப்படுத்தாத, நீ கட்டாயப்படுத்தாத. அவர் வந்தாலும் இனி என்ன நடக்காது? ஒரு பிரயோஜனமும், சொல்லுங்க, ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா உன் பிள்ளை செத்து போச்சுப்பா. இதை இயேசு கேட்கிறாரு. இயேசு இதை என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. இயேசு கேட்டு எவர்கிட்ட சொல்றாரு? பயப்படாத. ஓ glory to God. என்ன செய்யாத? சூழ்நிலைகளை கண்டு நீ பயப்படாத. எப்படி பாஸ்டர் பயப்படாம இருக்க முடியும்? பிள்ளை செத்து போச்சு, செய்தி வந்துருச்சு, நான் பிள்ளைய பார்க்க போகணும்ல. இயேசு என்ன சொல்றாரு? பயப்படாதப்பா. ஏன்னா இயேசு போயிருந்தா அந்த பிள்ளை செத்து இருக்காது. இவனுக்குள்ள ஐடியா வந்திருக்கும்ல, இவ்வளவோ நினைச்சிருப்பான். இந்த ஆளு மட்டும் வந்திருந்தா. பேசிட்டு இருக்கிறாரு, பேசுகிற நேரமா இது. என் பிள்ளை அங்க சாவ கிடக்குதா, இவர் என்ன செய்துட்டு இருக்கிறாரு? இப்பதான் பெரிய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. பிரைஸ் அல்லாஹ். என் அவஸ்தை அவருக்கு தெரியுதா? ஒன்னும் சொல்லல. அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாத. விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்பொழுது இருக்காமா? அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன செய்யாத? பயப்படாத. சூழ்நிலைகள் எதிர்மறையா தான் இருக்கும்.
கூட இருக்கிறவெல்லாம் சொல்லுவான், இது நடக்காது, ஏன் நீ போய் ஜெபம் பண்ற, லீவை போட்டு வேற சர்ச்சுக்கு வர போறான், அப்படி என்ன சாதிச்ச நீ? இயேசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம், விசுவாசமும் இருக்கு பாஸ்டர், ஆனா விசுவாசம் செயல்பட மாட்டுக்கு. என்ன மாட்டுக்கு? செயல்பட மாட்டுக்கு. ஏங்க செயல்பட மாட்டுக்கு? நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, என் பக்கத்துல இருக்கிறவன் சொல்ற வார்த்தையை நான் கேட்கறதுனால இப்ப எனக்கு தேவன் பேரில் நம்பிக்கை வரல, நான் ஜெபித்த காரியத்தின் மேல் நம்பிக்கை வரல. காரணம், அந்த சூழ்நிலை அப்படி இருக்கு, அந்த சூழ்நிலை அவ்வளவு நெருக்கத்தை கொடுக்குது, தேவனை நம்ப வைக்க விடல. சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரியா, அப்பொழுது அவள் என்ன செய்வாள்? ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. இப்ப இயேசு வீட்டுக்குள்ள வராரு, இயேசு வீட்டுக்குள்ள வராரு. அங்க எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அழுது கொண்டு இருக்கிறவரிடத்துல இயேசு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் அழுறீங்க? அவ இன்னும் மரித்து போகல, அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்றாள். எல்லாம் சிரிக்கிறான். அட பைத்தியக்காரா, செத்து போய் கிடக்குறா, மரண அவஸ்தையில இருந்தா, உயிரோடு இருக்கும்போது நீ வந்து பார்க்கல, இப்ப செத்து போய் இருக்கிறா, நீ அவ சாகலான்னு சொல்ற. எல்லாரும் நகைத்தார்கள், வேறு விதமாய் பேசினார்கள். அதெல்லாம் இயேசு மைண்ட்லே கொண்டு வரல. பேசினவன் எல்லாவனையும் வெளியே போ, எல்லாரும் என்ன செய்தாரு? எல்லாரும் வெளியே போக பண்ணாரு. எல்லாரும் வெளியே போனாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரைஸ் எல்லாம். சில நேரத்தில் ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, அவிவிசுவாசியை உன் கூட வைத்திருப்ப அப்படின்னா அற்புதம் நடக்காது. அவிவிசுவாசமாய் பேசுகிறவர்களை உங்க கூட வைச்சிருப்பீங்க அப்படின்னா உன் ஜெபத்திற்கு என்ன உண்டாகாது? அற்புதம் நடக்காது. ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க, அவர்களை வெளியே அனுப்புறாரு. வெளியே அனுப்பி அவருடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்துருன்னார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, வேதம் சொல்லுகிற அப்பொழுது அவள் உயிர் அவளுக்கு திரும்ப வந்ததுயா. அவள் உயிர் அவளுக்கு திரும்ப வந்தது. அவள் சொல்லுகிறாள், அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையுடைய தாயும் தகப்பனும் என்ன பட்டாங்க? ஆச்சரியமாய் பார்த்தார்கள். ராமன் சொல்லுங்களேன். ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்தார். எப்ப தெரியுமா? சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருக்கும் பொழுது, இனி இதுல நடக்கவே நடக்காது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு அனுகூலமாயிருக்கிறேன், நான் உனக்கு அனுகூலமாயிருக்கிறேன். நல்ல கவனிங்க. எதிர்மறையான காரியங்கள் பேசும் பொழுது அவைகளுக்கு நீங்க செவி கொடுக்காதீங்க. நம்ம ஜெபம் பண்றோம். இரண்டாவது, அந்த ஜெபித்த ஜெபத்திற்கு நாம் விசுவாசம் உள்ளவனாயிருக்கணும். தேவன் இந்த காரியத்தில் எனக்கு அற்புதத்தை செய்வார் நம்புங்க. கட்டாயம் தேவன் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ண பிற்பாடு பக்கத்துல போய் அந்த அக்காட்ட சொல்லாத, நான் இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணிருக்கிறேன்னு சொல்லாத. அந்த அக்கா சொல்லும், இப்படித்தான் என் வாழ்க்கையில நடந்துச்சு, நானும் 21 நாள் உபவாசம் பண்ணேன், அந்த ஆள் 47 வாரம் சர்ச்சுக்கு வர சொன்னாரு, சர்ச்சுக்கெல்லாம் போனேன், ஒண்ணுமே நடக்கல, உனக்கு நடக்கவே சத்தியமா சொல்றேன், உனக்கு
இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் நடக்காது. ஒண்ணுமே சொல்லுங்க நடக்காது. ஏன் நடக்காது? இவ்வளவு சத்தமா பிரசங்கம் பண்ணி, இவ்வளவு மூச்சு வாங்க பிரசங்கம் பண்ணி, இவ்வளவுக்குள்ள சொல்றேன், என் வார்த்தையை கேட்காம நீ கீழ்ப்படியாம இருந்த அப்படின்னா இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் நடக்காது. இயேசு அப்படிதான் சொன்னார். நீ மட்டும் நம்பிக்கையா, நீ மட்டும் விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதங்க, போராட்டங்களை பார்த்து பயப்படாதங்க, வியாகுலங்களை பார்த்து பயப்படாதங்க. கர்த்தர் ஒன்னே ஒன்று சொன்னார். என்ன செய்தா தெரியுமா? நீ செபிக்கிறவனாய் இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்கள் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். என்ன செய்தாங்கப்பா? என்னப்பா செய்தாங்க? மோசையுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் என்ன செய்தாங்க அப்படின்னாங்க? பாடுறாங்க. என்ன நடக்க போகுது தெரியுமா? 1வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதர்களை கண்டு, அவைகளால் தேவனுடைய கோபம், தேவ கோபம் வருது. ஆனா நம்மால் என்ன செய்யறோம்னா, மோசே பாடின பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவுடைய இயேசு கிறிஸ்துவுடைய பாடல்களையும் பாட ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது வசனம், கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ நீங்க தேவனை தொழுது கொள்ளுகிற நபராய் நீங்க இருப்பீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுது, தேவனுடைய நீதியான செயல்கள் என்ன செய்யும் அப்படின்னா வெளியரங்கமாய் செயல்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நீதியான காரியங்கள் வெளிப்படணும் அப்படின்னா, வெளியரங்கமாய் செயல்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? Glory to God. என்னங்க செய்யணும்? தேவனை துதிக்கிற பாடல். இப்ப ஆராதனுடைய முக்கியம் புரியுதா? யார் பாடணும்? பிரச்சனை இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். சந்தோஷமா இருந்தாதான் பாஸ்டர் பாட சொல்லுது. நானே துக்கத்தில் இருக்கிறேன், என்னவா முடியுமோன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி பாடுறது? வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவரை தொழுது கொண்டனா நீதியான காரியம் என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யுங்க? உங்களுக்கு வெளிப்படும். வெளியரங்கமாய் கர்த்தர் செய்வார். சங்கீதம் 116வது அதிகாரம் 17வது வசனத்துல, நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன், தொழுது கொள்ளுவேன். ஸ்தோத்திர பலினா என்ன? ஆண்டவருக்கு நன்றி பலிகள். கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லி பழகுங்க. அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை.
நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது காரியங்கள் வெளியரங்கமாய் செயல்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில காரியங்கள் எப்படி இருக்கும்? வெளியரங்கமாய் செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப ஏன் செயல்படல அப்படின்னா, நான் தேவனை நான் தொழுது கொள்ளல. சர்ச்சைக்கு வரேன், சேர்ல உட்கார்றத முடிஞ்சது, ஆமேன்னு சொன்னாங்க, நான் போயிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சர்ச்சைக்கு போனீங்களா? போனேன். ஆராதனைக்கு போனீங்களா? போனேன். அது என்ன நடக்கல அப்படின்னா, தேவனை நான் தொழுது கொள்ளல. தேவனை நான் என்ன செய்யல? தொழுது கொள்ளல. தேவனை நான் சந்திக்கல. அதுதான் பிரச்சனை. தேவனை நான் என்ன செய்யல? சொல்லுங்க, சந்திக்கல. தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. தேவனை சந்திக்கிற நேரம்தான் ஆராதனை. நீ அவரை மட்டும், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி வாசிங்க 13. தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்ப நம்ம வாசிச்சோம், எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள், அப்பொழுது உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாய் செயல்படுவதற்கு ஒன்னே ஒன்று, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. நீங்க கர்த்தரை மட்டும் தொழுது கொள்ளக்கூடியவர்களா இருப்பீங்க அப்படின்னா, ஓசியா ராஜா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், தன் அரசாண்ட நாள் முழுவதும் கர்த்தரை தேடக்கூடியவனாயிருந்தான். கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினான். நீங்க தொழுது கொள்ளக்கூடிய நபரா இருப்பீங்க அப்படின்னா, உங்க காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாருமா? சொல்லுங்க, வாய்க்க பண்ணுவார். உங்க வாழ்க்கை படகுல கர்த்தருக்கு ஒரு இடத்தை கொடுங்க. கர்த்தர் செயல்பட இடத்தை கொடுங்க. தேங்க்யூ லார்ட். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்க. நீங்க கேட்ட காரியத்துல கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்க ரீதியில உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு துணை நிற்கிறதை நீங்க பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க பலப்படும் மட்டும், நீங்க பலப்படும் மட்டும் அப்படின்னா என்ன? நீங்க அந்த காரியத்தை செய்து முடிக்கும் மட்டும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் இருப்பார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? ஓ தேங்க்யூ லார்ட். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நன்றி செலுத்துங்க. இதுவரையிலும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாய் நன்றின்னு சொல்லுங்க. அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. பிரதர், நாம் தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம்னா தேவனுக்கு நன்றிகளை சொல்லும் போது, அப்பா நீங்க செய்த எல்லா நன்மைக்கும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. சொல்லுங்க பிரதர், வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. என் வாழ்விலே பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நேர் தாங்கினதற்கு எவ்வளவும் தகுதியும் இல்லை. சொல்லுவோமா? என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. நல்ல கரங்களை தட்டி, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கிறதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. உடனிருந்தி
விலகாமலே நடத்தி வந்தீர். சொல்லுங்க, மறவாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமான் என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுங்க, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவர். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, அதிசயமானவர் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திர நல்ல. சொல்லுங்கப்பா, என் வாழ்விலே. ஆமாப்பா, நான் தகுதியும் அல்ல, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திர நல்ல. இதுவரையில் என்னை தாங்கிறதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் அல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்வுல, என் வாழ்க்கையில நீங்க பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திர நல்லப்பா. இதுவரையிலும் நீங்க என்ன தாங்கினீங்க, இதுவரையிலும் என்ன நீங்க நடத்தினீங்கப்பா. எதிர்பார்க்கோ முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிறேன், இந்த மாசத்துல நீ எதிர்பார்க்கிற எல்லா முடிவுகளையும் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா. என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நேர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திர நல்ல. என் வாழ்விலே, என் வாழ்வில் அப்பா, ஓ என் வாழ்விலே நேர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திர நல்ல. ஐயா, கர்த்தர் பாராட்டின இரக்கத்திற்கு முடிவே இல்லப்பா. நான் சொல்றேன், இதுவரையிலும் உன்னை நடத்தினவர் இனியும் உன்னை நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறாருப்பா. வழி அறியாம, என்ன செய்யணும்னு தெரியாம, எங்க போகணும்னு தெரியாம, வாழ்வா சாவா அப்படின்னு இருந்த நிலையில அவருடைய கண்கள்ல உனக்கு தயவு கிடைக்க போனாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற முடிவை உன் வாழ்க்கையில நான் தருவேன்னு சொல்றாருப்பா. நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. இந்த காலை வேளை ஆராதனையில நீங்க எதை எதிர்பார்த்து நீங்க கடந்து வந்தீங்கப்பா? விடுதலையை கடந்து நீங்க எதை எதிர்பார்த்து கடந்து வந்தீங்க? எந்த பிரச்சனையில உனக்கு முடிவு வேணும்? எதுல உனக்கு ஒரு தீர்க்கமான முடிவு வேணும்? சகோதரா, சகோதரி, உன் கண்ணீரை கண்ட தேவன், உன் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவர் சொல்றாரு, தேங்க்யூலா, நீ
எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தருவ மகளேன்னு சொல்றாரு. அதுதான் ஆச்சரியம், அதுதான் ஆச்சரியம், அதுதான் ஆச்சரியம். இது நடக்குமா நடக்காதா? இது நடக்குமா நடக்காதா? எதிர்பார்க்கிற உனக்கு கர்த்தர் சொல்றாரு இது நடக்கும்னு சொல்றாரு. அநேக நேரத்துல நம்ம சொல்றோம்ல, இது நடக்காதுன்னு நினைச்சேன் பாஸ்டர், கர்த்தர் இதை செய்தார். அதுதான் ஆச்சரியம். எது நடக்காதுன்னு நீங்க முடிவு பண்ணினீங்களோ அந்த காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் உடன் இருந்து நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் கூட இருந்து உன்னை நான் நடத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் உடன் இருந்து, உன் கூட இருந்து. உசியா ராஜாவோடு கூட இருந்தாரியா. அவன் ஆலோசனையை கேட்டுட்டே இருந்தான். சொல்லுங்க ஆண்டவரே, இன்னும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க. அவன் மனது இணங்கி இருந்தது. ஆராதனையில, தேவ சமூகத்துல தேவனோடு உன் மனது இணங்கி இருக்கட்டும். உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டு, உன் போராட்டத்திற்கு முடிவு உண்டு, உன் எதிர்மறையான சூழ்நிலைகள் மாறும்னு சொல்றேன். இயேசுவின் நாமத்தினால் மாறும், மாறும். தேவனால் கூடும், மனுஷனால் கூடாததுதான். ஆனா தேவனால் கூடும் பிரதர். பிரதர், தேவனால் கூடும். விசுவாசிக்கிறியா? இதை நீ விசுவாசிக்கிறியா? இதை நீ நம்புறியா? தேவனாலே கூடும். ராபா ராசாந்தா ராபா ரேகே பெனியா சேகா. சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஓ, நான் நம்புறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ற? பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, பயப்படாதப்பா, அது ஒண்ணும் நடக்காது, பயப்படாத. தேவனிடத்தில் மட்டும் விசுவாசத்தை வச்சிரு. விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத, விசுவாசத்தை மட்டும் விட்டு பின்வாங்கி போகிறாத. எவிருவே, அவன் சொன்ன வார்த்தை உனக்குள்ள போயிராம நீ தேவனிடத்துல விசுவாசமாயிரு. அவன் நடக்காதன்னு சொல்றான், பிள்ளை சத்தங்கள் சொல்றான். நான் சொல்றேன் எவிருவே, பிள்ளை மறிக்கல, பிள்ளை மறிக்கல. தேவனிடத்தில் விசுவாசமாயிரு. ஓ ரபா சந்தரபாலாதியாந்தரா. எத்தனை பேர் தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறீங்க? இதுவரையில நம்பின பாஸ்டர், இதுவரையில நம்பின பாஸ்டர், இனி நம்புவதற்கு சூழ்நிலை இல்ல, எல்லாம் அடைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறியா? கர்த்தர் உனக்காய் ஒரு வாசலை திறக்கிறார். அவர் ஆச்சரியமானவர், அவர் ஆச்சரியமானவர். இந்த மாதம் உன்னை ஆச்சரியமாய் நடத்துவார். அவருடைய மாறாத கிருபை, அவருடைய மாறாத கரம் உனக்கு ஆச்சரியமாய் நடத்துவார். நான் சொல்றேன், உன்னை ஆச்சரியமாய் நடத்துவார் பிரதர். நீ எதிர்பார்க்காத நன்மைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்ல போறீங்க, இது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. எதையெல்லாம் நீ விசுவாசிக்கிறாயோ, எதையெல்லாம் இந்த ஆராதனை கேட்கிறாயோ, தைரியமா சொல்லுப்பா, இது கர்த்தராலே ஆகும். சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ண போறேன். இது கர்த்தராலே ஆகும். விசுவாசிக்கிறவ சொல்லு, இது கர்த்தராலே ஆகும். நம்பு, இது கர்த்தராலே ஆகும். ஹல்லேலூயா. என்னால முடியாது அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா இது கர்த்தரால ஆகும். நீங்க செய்து பார்த்து முடியலன்னு சொன்னீங்க, இது கர்த்தராலையும் முடியாதுன்னு நம்பாதீங்க. உங்களுடைய தோல்வியை ஜெயமாக்குகிறவர் தான் கர்த்தர். தாராதில்ல கர்த்தர் திட்டமாய் பேசுகிறார். நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற, இனி நடக்காவே நடக்காதுன்னு முடிவு பண்ற. கர்த்தர் சொல்றாரு, நடக்கும். தேவனிடத்துல மட்டும் விசுவாசம் உள்ளவனாயிரு. எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் நன்றி அப்பா. தேவனிடத்தில் விசுவாசமாயிரு.
ஆச்சரியமான காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களப்பா. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆச்சரியமாய் நீ நடத்துகிற பாதைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எங்க பிள்ளைகளை, எங்க திருச்சபை மக்களை ஆண்டவரே நீங்க ஆச்சரியமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் அந்த காரியத்தை செய்து முடிக்கும் மட்டும் உம்முடைய அனுகூலம் அவர்களுக்கு துணையாய் நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.